சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. ஈசனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பிரசன்ன ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் திருச்செந்தூர் ஜோதிடாலயம் நிறுவனரும் ஆன மக்கள் ஜோதிடர் பிரசன்ன ஜோதிடர் குருஜி நித்யா குருஜி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் கருணாமூர்த்தி, கருணையே வடிவமாக இருக்கக்கூடியவர், வறியவர்க்கும் வாடுவோருக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமானாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதார வணங்கி வாழ்வில் பல்வேறு மங்களங்களை தரும் கருவூர் மங்கள சண்முகரை மனதார வணங்கி புதியுக நேயர்களுக்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி அன்பர்களுக்கும் இந்த வாரம் முழுக்க நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தொடங்கலாம். ஐயா, கிரகங்களுடைய சுழற்சியே அற்புதமாக கணித்து கூறும் இந்த ஜோதிட கலைக்கு அழிவே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அத்தகைய அற்புத கலையை எங்களுடைய அனைவருக்கும் எங்களுக்கு அளித்து, அதாவது மக்களுடைய மனதினுடைய அந்த பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பிடித்து எங்களுக்கு தீர்வுகளை தரீங்க. அதுக்காகவே உங்களை மக்கள் ஜோதிடர் அப்படின்னு அனைவராலும் நீங்கள் பாராட்டப்படுறீங்க அப்படிங்கிறது சொன்ன மிகையாது ஐயா. அந்த வகையில் அதாவது குரு பெயர்ச்சி அப்படின்னு திருக்கணிதப்படி எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு வருகிறார். ஸோ கடகத்திற்கு எப்படி இருக்கும் ஐயா? பொதுவாக இந்த மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு வரும்போது அந்த இடத்துல உச்சம் பெறார். அதாவது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம். நம்ம இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா எப்பவுமே அந்த இடத்துக்கு கொஞ்சம் பாசிட்டிவிட்டி நல்லா கொடுப்போம். சொந்த வீடு அப்படின்னா எங்கே வேணால் ஆணி அடிச்சுக்கலாம், எங்கே வேணால் நம்ம அந்த எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கடகத்திற்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கடகராசி அன்பர்கள் நீங்கள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட லாபங்கள் நிச்சயம் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் வேலை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள், இடம் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள், பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள்லாம் கிடைக்கும். வேலையில் மாற்றம் அப்படின்னா அபிவிருத்தியாக கிடைக்கும், கீழே வராது. ப்ரொமோஷன்ஸில் மேலே போடுறது, இடம் விட்டு இடம் மாறுறது, வீடு மாறும் நினச்சிட்டு இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் எல்லாமே வீடு மாற்றம் நடக்கக்கூடிய பிராப்தங்கள் உண்டு. சொந்த வீடு அமையக்கூடிய யோகங்கள் கடகராசிக்கு நிச்சயம் அமையும். கடகராசிக்காரர்கள் புதிய கார் வாங்குவது, புதிய வண்டி வாங்கக்கூடிய யோக அமைப்புகள்லாம் கிடைக்கும். அதிலே ஒரு கடகராசி நண்பர்களில் இந்த குழந்தைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு குழந்தை பிறப்பு, நெடுநாளாக குழந்தை இல்லாதவர்களுக்காக குழந்தை கருத்தரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் உபாதைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயிறு சார்ந்த உபத்திரங்கள், கர்ப்பப்பை சார்ந்த உபத்திரங்கள், அல்லது வயிறு சார்ந்த அல்சர், வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், மூட்டு பாதம் சார்ந்த உபத்திரங்கள் வரக்கான வாய்ப்புகள் உண்டு. கண் பார்வையில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸும் வரக்கான வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. அவருடைய ஜாதக அமைப்பு படியும் இது நடக்கும். ஆகையால இந்த கடகராசி நண்பர்கள் இந்த குரு பயிற்சி ரொம்ப ஜாக்பாட்டான குரு பயிற்சி சொல்லலாம், மகிழ்ச்சிக்குரிய குரு பயிற்சி சொல்லலாம், நிச்சயமா நல்லா இருக்கும். அருமையான ஒரு ஆரம்பத்தோட சொல்லியிருக்கீங்க ஐயா. நம்ம நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்ங்க. எங்கிருந்து பேசுறீங்க? யாருக்காக பேசுறேன் மேடம்? உங்க பேர் என்னங்கம்மா? பவானி மேடம். யாருக்காகமா கேட்க போறீங்க? உங்க மகளுடைய வயது என்னம்மா? 31 வந்திருக்கு மேடம். ஓகேம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. எந்த ஊருங்கம்மா நீங்க? கும்பகோணம் பக்கத்துல இருக்கோம். ஐயா, பொண்ணுக்கு கல்யாணம். அதான் நானே சொல்றேன். ஆமா, உங்களுக்கு குலதெய்வ அணுகும் காளியம்மன், இந்த அங்காளம்மன், கன்னி தெய்வங்கள் குலதெய்வத்தில் இருக்காமா? இல்லைங்க ஐயா. கன்னிமார்கள், கன்னி சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் இல்லைங்க. ஃபேமிலியில் யாருக்காச்சும் 2 தாரம் அல்லது பெண் குழந்தை பிறந்து இறந்தது இது மாதிரி தான் இருக்கா? அப்பா சைடில் அம்மா சைடு சேர்த்து? ஓகே. ஏன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட இது வரனால உங்களுக்கு காளியம்மன் சம்பந்த வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம் தரும். இப்போ செவ்வாய் வந்துட்டனால திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், மண்மனை சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நின்னது, அல்லது மாங்கல்யம் முடிச்சு நின்னது, அல்லது பக்கத்து நின்று போச்சு, இது மாதிரி தான் இருக்காமா? ஓகே. இது பார்த்துட்டு போறாங்க, ஒன்றும் சரியா வரலங்க ஐயா. அந்த பொண்ணுக்கு மாங்கல் அதாவது குரு சம்பந்தப்பட்ட அனுகூலம் வருவது 33 வயதுல தான் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய திருவடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலை மனதார் வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் காலையில் 6 to 7 பொண்ணுடைய வயதுக்கேற்ற தீபம் ஏற்றி வருவது, குறிப்பாக நெய், தாமரத்திரியும் பஞ்சுத்திரி கலந்து ஏற்றி வரணும். உங்களுக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்குங்கம்மா. அதாவது இடம் சார்ந்து இருக்கலாம், அல்லது முன்னோர்களில் பெண்கள் சார்ந்த சம்பந்தப்பட்ட ஒரு இறப்புகள் அதனாலே ஏற்பட்டிருக்கலாம். அப்போது திருமணம் சம்பந்தப்பட்ட காலதாமதங்கள் ஏற்படும். ஆனால் திருமணம் நிச்சயமாக கைகூடி வரும், கொல்லப்பட வேணாம்.
முருகப்பெருமான் அனுகூலத்தினால வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் வெற்றிகள் உங்களுக்கு நடக்கும். நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். எங்கேருந்து சார் பேசுறீங்க? மேடம் தர்மபுரில இருந்து பேசுறேன் மேடம். நல்லது சார். யாருக்காக சார் கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். என் பேர் சர்வேஷ் மேடம். ஓகே சார். உங்களுடைய வயது என்னங்க சார்? என்னுடைய வயது 30 மேடம். ஓகே சார், நீங்க ஐயா கிட்ட பேசலாம். ஐயா தர்மபுரிங்களா? ஐயா ஆமாம் ஐயா. ஓகே. தர்மபுரிங்க. நல்லா ஐயா இடம் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட கேள்வி தான் இருக்காங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஓகே. இடம் வீடு கட்டுமானம் இல்லை இடங்கள் விற்கிற சம்பந்தமாக கேட்கணுமாங்க ஐயா? ஐயா வீடு கட்டி அது வாஸ்து கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்றாங்க, இடம் மாற சொல்றாங்க. ஐயா அதில் உங்கள் இடத்துல டிச் இல்லையா, அதாவது ட்ரைனேஜ் எதுவும் இல்லையா, தண்ணி கழிவுநீர் போகிற மாதிரி? இருக்குது ஐயா. ஓகே. அந்த கழிவுநீர் சம்பந்தப்பட்ட பாதைகள், அந்த கழிவுநீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தொட்டி மாதிரி அமைச்சிருப்பீங்க இல்லையா, அது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு கோளாறு தான் அங்கே இருக்குது. பயப்பட தேவையில்லை. அங்காளம்மன் சம்பந்தப்பட்ட அனுகூலங்களும் முனீஸ்வர சுவாமி சம்பந்தப்பட்ட அனுகூலம் உங்களுக்கு நல்லா இருக்கு. குலதெய்வக்குள்ள கன்னிமார் முனீஸ்வரர் ஏதாவது இருக்காங்களா? கருப்பண்ண சுவாமி இருக்காங்க ஐயா. பூங்காவனத்தம் ஐயா, குலதெய்வம் பூங்காவனத்தம் சாமி. கோயிலில் தான் வேலையாகுதாங்க ஐயா? கோயிலில் குதிரை வேலைப்பாடு இல்லை கட்டுமானம் இல்லை பெயிண்ட் அடிக்கும்போது குதிரை ஏதாவது வேலைப்பாடு நடக்குதா? ஆமாங்க ஐயா, நடக்குதுங்க. ஓகே. நிச்சயமாக நற்பலன்கள் வரும். கோலப்பட தேவையில்லை. வீடு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, கோலப்படாதீங்க. முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. தினமும் காலையில் கந்தர் அனுபூதி கேளுங்க ஐயா. தினமும் காலையில் என்ன கேட்கணும்? கந்தர் அனுபூதி கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிய திருசதின்னு ஒன்று இருக்குது, அது தினமும் காலையில் கேட்கணும். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாகிர வகர்காளியம்மன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு போய் பூசணிக்காய் தீபமும் தேங்காய் உடைச்சு அதில் நெய் தீபமும் எலுமிச்சோளம் அறுத்து அதில் எள்ளெண்ணெய் தீபமும் போட்டு வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நற்பலன்கள் உங்களுக்கு வரும். அழைத்ததற்கு நன்றி சார். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம் ஐயா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நல்லதுங்க. யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக. அவங்களுடைய பெயர் என்னம்மா? காவியா. அவங்களுடைய வயது? வயது 17. ஓகேம்மா, உங்களுடைய கேள்வியை ஐயா கிட்ட கேளுங்கம்மா. எந்த ஊருக்குமா? பரம்புக்குள்ளது பேசுறேன் சார். பரமக்குடியில். ஆமா, பாப்பாவுக்கு முன்னாடி ஏதோ அபாசனம் உங்களுக்கு இருந்துச்சாமா? பாப்பாவுக்கு முன்னாடி அபாசனம் தான் இருந்ததா? குழந்தை பிறந்து இறப்பு. ஓகே. அதான் அந்த அதாவது குழந்தை சம்பந்தப்பட்ட இறப்புகள் அது சார்ந்த ஒரு தொந்தரவுகள் இருக்குமா? பாப்பாக்கு ஏதாவது ஹெல்த் இருக்காமா? இப்போ உடலுபாய் சம்பந்தம் கேள்வி கேட்கணுமா? இல்ல சார். ஓகே. ஏன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயிறு சார்ந்த அல்லது பிசிஓடி கர்ப்பை சார்ந்த உபத்திரம் வர வாய்ப்புகள் உண்டு. நிறைய நீர் பருகுவது ரொம்ப நல்லது. படிப்பு சம்பந்தப்பட்ட அது நான் சொல்கிறேன். படிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 12th முடிச்சிட்டாங்களா? ஓகே. செவ்வாய். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இப்போ கல்வி அமைப்பை பொறுத்த வரைக்கும் வெளியூர் அனுப்ப வேணாம். அருகில் இருந்து படிக்க வைக்கும்போது நற்பலனை தரும். ஒரு இந்த பார்மசி அல்லது மருத்துவம் சார்ந்த மருத்துவ அலைட் செக்மெண்ட் படிப்பது நல்ல ஏற்றங்களை தரும். இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லக்கூடிய படிப்புகள் படிக்கலாம், நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்ஜினியர் என்னம்மா? கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதை படிங்க, ரொம்ப நல்ல மாற்றங்கள் உண்டு. அம்மா நீங்கள் வந்து கட்டாயம் வந்து துர்க்கையம்மன் வழிபாடு கொஞ்சம் பண்ணணுமா? உடலுபாதையில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கர்ப்பை சம உபத்திரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குமா? அது இருக்காமா? ஆமாம். அதை நீங்கள் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணவும் நல்லா இருப்பீங்க. நன்றி. குடும்பத்திலையும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதாம்மா உங்களுக்கு செவ்வாய் சம்பந்த பாதிப்புகள், அதாவது பழைய வீடு, பூர்வீக வீடு, இடிந்த வீடு, மண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும். இப்போ அம்மா சைடில் அதாவது ப்ராப்பர்ட்டியில், அப்பா சைடில் ப்ராப்பர்ட்டியில் பழைய வீடு தான் இருக்காமா? பழைய வீடு இல்ல சார். நாங்க இப்போ புதுசா வீடு கட்டி 3 வருஷம் ஆச்சு. அதுல இருந்து கொஞ்சம் கஷ்டமா தான் சார். அதான் அந்த மண் சார்ந்த ஒரு உபத்திரம் உங்களுக்கு உண்டு. மேபி அந்த இடங்கள் இருக்கக்கூடிய மண் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருக்கலாம். அதாவது செவ்வாய் தோஷமா வருது. இது நீங்க அடுத்ததாக பிரசன்னம் தெளிவாக பார்க்கும் பொழுது அதில் டீட்டெயிலாக நம்ம கொடுக்க முடியும். பட் இப்போதைக்கு ஒரு வழிபாடு சொல்லித்தர, அதுவே நிச்சயமாக நற்பலன் தரும். ஒரு பூசணிக்காவை 2ஆக கட் பண்ணி 2லையுமே நல்லெண்ணெய் ஊற்றி வீட்டினுடைய வடமேற்கு திசையில் ஏற்றிட்டு வாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 3 செவ்வாய்க்கிழமை. கதிராமங்கலம் வனதுர்க்கை அம்மன் ஒரு கோயில் இருக்குமா? கதிராமங்கலம் வனதுர்க்கை அம்மன் கோயில் கும்பகோணத்தில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை சென்று வழிபாடு செய்து வர மிகப்பெரிய நற்பலன்கள் வரும். உங்களுக்கு முருகபுரம் அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது. கவலைப்படுவானா? புள்ள நல்ல படிப்பா, நல்ல திருமணங்கள், சௌபாக்கியம், வாழ்வுகள் அமையும். இடத்துல இருக்கக்கூடிய வாசு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அல்லது இடம் சம்பந்தப்பட்ட வாசலாம் ஒன்றும் நல்லா தான் இருக்குது. இடம் வந்து உங்களுக்கு வந்து சல்லி தோஷம் இருக்குது. அந்த இடம் சம்பந்தப்பட்ட தோஷம் நிவர்த்தி ஆகும்போது நீங்கள் பிரசனம் பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப அட்வைசபிளாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். மிகப்பெரிய மாற்றேற்றங்கள் வர இறைவனை வழிபாடு செய்கிறேன். நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கலாவதி பேசுறேம்மா. எங்கேருந்துமா பேசுறீங்க? அரை பக்கமா முதலாந்தம். ஓகேம்மா, யாருக்காகம்மா கேட்க போறீங்க? எங்க தம்பி பிள்ளைக்கு அங்க கல்யாண விஷயமா பேசணுமா. அவருடைய பெயர், வயது சொல்லிடுங்கம்மா. மணிகண்டன், துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், 27 வயசு ஆகுதுமா. ஓகேம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேளுங்கம்மா. அம்மா ஒரு லவ் பண்றேன்னு சொன்னாராம்மா உங்க வீட்டில்? அதெல்லாம் இல்லப்பா.
ஆமாம், சுக்கரன் வருது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஆர்வம் இல்லாமல் இருப்பது அல்லது ஏற்கனவே காதல் சம்பந்தப்பட்ட முறிவில் ஏற்பட்டக்கூடிய பிராப்தர்கள் உண்டு. திருமணம் நிச்சயமாக கைகூடி வரும், கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து சுவாமி மலையை வழிபாடு பயணம் சொல்லுங்கள் அந்த பையனை. அது மட்டும் இல்லாமல் வல்லக்கோட்டை முருகன் வழிபாடு செய்து நிச்சயமாக நற்பலன் வரும். தாரதோஷம் இருப்பதனால திருமணம் தள்ளி நடப்பது ரொம்ப நல்லதாக இருக்கும். திருமணம் காலதாவது நல்லது தான். வல்லக்கோட்டை போங்க, நற்பலன் வரும். ஐயா, அதாவது எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்னன்னா, நிறைய தோஷங்கள் இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு முக்கியமா ஒரு தோஷம், அதாவது என்னன்னா சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்றாங்க, கால சர்ப்ப தோஷம்னு அப்படின்னு சொல்றாங்க, என்னென்னமோ பேர்ல சொல்றாங்க. அது எங்களுக்கு தெரியல, நான் சரியா சொல்றேனானும் தெரியல. ஆனா அது வந்து எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், எங்களுடைய வாழ்க்கையில அது ரொம்ப பெரிய தடையா இருக்க வாய்ப்பு இருக்கா? இந்த காலத்திலயும் அந்த மாதிரியான தோஷங்கள்லாம் வந்து பாதிக்கக்கூடிய அபாயங்கள் இருக்குங்களா ஐயா? அதாவது இந்த சர்பத்திற்கும் நம்ம இறைவனுக்குமே நிறைய தொடர்பு இருக்குங்க. சர்பத்திற்கும் இறைவனுக்கும் தொடர்பு இருக்கு. இப்போ பிள்ளையாருக்கு சர்பம் எங்க இருக்கும்? விநாயகருக்கு சர்பம் எங்க இருப்பார்? வயிற்றுல இருப்பார். வெரி குட். மாரியம்மனுக்கு சர்பம் எங்க இருக்கும்? தலைக்கு மேலே இருக்கும். சோறுமானுக்கு சர்பம் எங்க இருக்கும்? முடி மேலே, கழுத்து மேலே இருக்கு. முருகப்பெருமானுக்கு சர்பம் எங்க இருக்கார்? காலு கீழே இருப்பார். ரங்கநாதருக்கு சர்பம் எங்க இருக்கார்? படுத்தே இருக்கார். அப்போ எல்லா கடவுளும் வெவ்வேறு கடவுள், ஆனா எல்லா கடவுளும் ஒரு ஒற்றுமை சர்பம் வருது. இந்த சர்பம் ஏன் எல்லா கடவுள்களும் நமக்கு உணர்த்துறாங்க அப்படின்னா, இந்த சர்பம்னா நம்மளுடைய கர்ம அமைப்புகள். நீ முன் ஜென்மத்தில் என்ன செய்தாயோ அதன்படியே உனக்கு இந்த ஜென்மத்தில் உனக்கு அதற்கான பலாபலன்கள் வரும். இந்த சர்ப தோஷம் அப்படிங்கிறது பாம்படிச்சா பாம்பை கொண்டா மட்டுமல்ல, பெண்கள் சார்ந்த தொந்தரவு பண்ணாலும், பெண்கள் சார்ந்த குற்றம் செய்தாலும், அல்லது பெண்கள் சார்ந்த அபகடனங்கள் ஏதோ ஒரு செய்தாலும், கருக்கலைப்பு செய்தால் கூட சர்பதோஷம் வரும். இந்த சர்பதோஷத்தினுடைய வீரிய அளவை பொறுத்து அவர்களுக்கு பாதிப்பானது இருக்கும். உங்களுக்கு குழந்தை பிறப்பு தள்ளி போகுதா, அதுவும் சர்பதோஷம் தான். IVF மாதிரி நவீன மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பிறக்குதா, அதுவும் சர்பதோஷம் தான் காரணம். திருமணத்தில் பிரச்சனை இருக்கா, அதுக்கும் சர்பதோஷம் தான் காரணம். திருமண உறவுல பிரச்சனை இருக்கா, சர்பதோஷம் தான் காரணம். 2 தாரங்கள் 2 தாரம் 3 தாரம் அப்படின்னு கல்யாண வாழ்க்கையே சிறப்பாக இல்லைங்க, சர்பதோஷம் தான் காரணம். ஒரு காலகட்டத்தில் அருமையாக வாழ்ந்தாங்க, இப்போ வந்து எதுவுமே இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சர்பதோஷம் தான் காரணம். தீரா கடன், தீராத வியாதி, தீராத மனநோய், என்னன்னே தெரியல, வீட்டுக்கு போகிறக்கே மனசு பிடிக்கல, மனம் இறுக்கமாக இருக்குது, சர்பதோஷம் தான் காரணம். இந்த சர்பதோஷத்தை சரியான வழியில் கண்டறியணும். ஏன்னா கண்டறிவதற்கு பிரசன்ன மிகப்பிரியில் உதவி செய்யும். சரியான முறையில் கண்டறிந்து அதற்கான வழிபாடுகளை செஞ்சால் போதும். நம்ம அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க பரிகாரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. வழிபாடை நிச்சயமாக நற்பலன்கள் தரும். நமக்கு மீறிய ஒரு நமக்கு மேலே நமக்கு நல்லது யார் நினைக்க போகிறா? இப்போ உங்களுக்கு நான் நல்லது சொன்னாலுமே பட் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக நினைப்பீங்க இல்லையா? அப்போது நீங்கள் மனதார அந்த சர்பதோஷத்திற்கு உண்டான வழிபாடுகள், எல்லாருக்கும் ஒரே கோயில் கிடையாது, எல்லா ஜாதகருக்கும் ஒரு கோயில் கிடையாது, எல்லார் பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு கிடையாது. பிரசன்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கான தெய்வம் எது என்று கண்டறிந்து அந்த தெய்வத்தை நிந்தித்து தொடர்ந்து வழிபாடு செய்வதன் மூலமாக வாழ்வில் நிச்சயமாக நற்பலன்கள், சர்பதோஷத்திலிருந்து விடுபட்டு நீங்கள் ஏற்பட முடியும். சர்பதோஷம் விடுபட்டுனீங்க அப்படின்னா பணவரவு, அது மட்டும் இல்லாமல் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றங்கள், கடன் சம்பந்தப்பட்ட பரிபூர்ண நிவர்த்தியே சர்பதோஷ நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்கும். நிச்சயமாக நற்பலன்கள். இந்த சர்பதோஷ கண்டறிந்து வழிபாடு செய்யணும். இதற்கு பரிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றீங்க. சந்தோஷம். இது ஒரு நேர்கிட்ட பேசிட்டு பேசலாம் ஐயா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? இணைப்புல தான் இருக்கீங்க. எங்க இருந்து சார் பேசுறீங்க? தஞ்சாவூர் மாவட்டம். நல்லது சார். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேடம். ஓகே சார், உங்களுடைய வயது என்னன்னு சொல்லலாமா? வயது 30 நடக்கு. ஓகே ஓகே, உங்களுடைய கேள்வியை இப்போ ஐயா கிட்ட கேளுங்க. ரிஷப ராசி மேடம், கும்ப லக்னம். கண்டிப்பா உங்களுடைய கேள்வியை சொல்லலாம். கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தமாக கேட்கணும் மேடம். ஐயா, உங்க குலதெய்வ கோயில்ல இந்த மாரியம்மன் இல்ல அங்காளம்மன், பச்சையம்மன், பேச்சியம்மன் இது மாதிரி அம்மன் எதா இருக்காங்க ஐயா? அங்காளம்மன், பேச்சியம்மன் எங்க குலதெய்வம். ஓகே, இந்த அங்காளம்மன் பேச்சியம்மன் சம்பந்தப்பட்ட அனுகூல குறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இருக்குங்க ஐயா. அதாவது குலதெய்வ அனுகூலம் இருக்கு, பட் அது குறைவா இருக்கு. அப்போ தகப்பனார் சார்ந்த ஒரு தொந்தரவும், பூர்வீக இருப்பிடங்கள் அது சார்ந்த தொந்தரவும் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் சிக் இருக்காங்க ஐயா? இல்ல, அப்பா இறந்துட்டாங்க. அதுதாங்க ஐயா, அதுக்கு தான் கேட்குறோம். கேன்சர் சார்ந்த இறப்பதான் வந்துதாங்க ஐயா ஃபேமிலியில? ஆமா. அப்போ இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் விலகி வரும் பொழுதுதான் உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் ஐயா. நீங்க செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது முருகப்பெருமான மனதார பிடிச்சுக்குங்க. திருச்செந்தூர் செவ்வாய் தோறும் போங்க. உங்களுடைய வயதுக்கேற்ற விளக்க திருச்செந்தூர்ல ஏத்துங்க. இல்ல திருச்செந்தூர்ல எனக்கு ஏற்ற முடியாது, அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படின்னா கதிராமங்கலம் வனதுர்க்கியம்மன் போங்க.
உங்கள் எடைக்கு எடை அரிசி தானம் வருஷம் பண்ணுங்க. இப்போ இந்த வருஷம் ஒரு 89 கிலோ இருக்கலாம், ஒரு 1/2 கிலோ ஏறலாம் குறையலாம். வருஷம் தைப்பூசம் அன்று அன்னதானத்திற்கு அரிசி கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு காவல் சம்பந்தப்பட்ட அரசு பணிகள் கிடைக்கும். ஏதாவது அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை சார், அப்பா வீடியோ நாங்கள் வாய்ஸ் எடுப்பில் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நிச்சயமாக அரசு பணிகள் உங்களுக்கு கைகூடி வரும். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான கப்புன்னு பிடிச்சிங்க, பெரிய லெவல் சேஞ்சஸ் வளர்ச்சி உங்களுக்கு கொடுப்பாரு. நல்லதே நடக்கும். நானும் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சம்பந்தமா ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப நீண்ட காலமா. ஐயா, அது வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டருக்காக, அதாவது அப்பாவோட பிறந்த மகளிர் சம்பந்தப்பட அது சம்பந்தமா இருக்கா? அதாவது சிஸ்டர்ஸ் இல்ல தாத்தா வகையில நடக்கக்கூடிய கேஸ். தாத்தா வகையில 3 தரம் உங்களுக்கு அந்த அதான் அந்த பெண்கள் சம்பந்தமா அதுல போட்டிருப்பாங்க. அது வந்து நமக்கு கொஞ்சம் இடர்பாடு வருங்க. அதுல நம்ம கொஞ்சம் லாஸ் வர அமைப்புகள் உண்டு. நீங்க செவ்வாய்க்கிழமை பிடிச்சிங்க, துர்க்கியம்மனை பிடிச்சிங்க, முருகப்பெருமான கப்புன்னு பிடிச்சிங்க, 100% பெரிய சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி ஐயா. எல்லாருமே இப்போ வந்து நேயர்கள்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய வாயால் வந்து எங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு. அதாவது குருனாலே குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே குரு வந்து நம்மளுக்கு வந்துடாதா, பார்வை நமக்கு கிடைச்சிடாதா, எங்கள் வாழ்க்கையில் வந்து பணம் வரணும், எங்கள் வாழ்க்கையில் திருமணம் நடக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கிறத நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஐயா. அது குறித்து கொஞ்சம் சொல்லணும் ஐயா. பொதுவாக இப்போ குரு பயிற்சி, சனி பயிற்சி, எந்த பயிற்சி ஆனாலும் நம்ம எல்லாருமே தொடர்ந்து ஒரு சிலருக்கு பயம். ஸோ நமக்கு இப்படி சொல்லிட்டாங்களே, ஒரு சிலருக்கு சந்தோஷம், நமக்கு அருமையாக இருக்குப்பா. மொத்தத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு சந்தோஷம், ஒரு சிலருக்கு கஷ்டம். இப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்டே வேணாம். நமக்கு என்னென்னா, இந்த பிறப்பில் நம்ம பிறந்தது சாதிக்கிறதுக்கு பிறந்திருக்கோம், ஜெயிக்கிறதுக்கு பிறந்திருக்கோம். எல்லோரும் அதுதான். ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு, அந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு ஒரு அப்பா பாடுபடுறாரு. அந்த குழந்தைய நல்லபடியாக அது அப்பாவாகி அது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை நடத்துறதுக்கு பாடுபடுது. எல்லாரும் பாடுபடுறாங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம வந்து நல்லா இருக்கணும். இந்த குரு பயிற்சி ஆனாலும் சரி தான், சனி பயிற்சி ஆனாலும் சரி தான், நான் பாட்டுக்கு என்னோட ரூட்டில் போய்கிட்டே இருக்கணும், எனக்கு மகிழ்ச்சி வந்துகிட்டே இருக்கணும், எனக்கு வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் சிறு இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி ஓவர் கம் பண்ணி வரதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட், அதாவது ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வந்துடணும். அதே மாதிரி பிரச்சனையில் நம்ம சமயோஜமாக யோசித்து அந்த பிரச்சனையில் விடிவு காலம் நமக்கு பிறக்கணும். அப்படின்னா இந்த குரு பயிற்சியில், இந்த குருவை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் அதற்கான ஒரு வழிபாடாக சொல்லித்தரேன். 12 ராசிக்காரர்களுமே கேரண்டியான வளர்ச்சி. 100% நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 100% வளர்ச்சி, மிகப்பெரிய அந்தஸ்து, மிகப்பெரிய கௌரவம், விரலுக்கேற்ற வீக்கன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவம்னா நம்ம பெரிய பதவிக்கு போக முடியாது. நமக்கு என்ன இருக்கோ, நம்ம சர்க்கம்டன்ஸ் என்ன இருக்கோ அது சார்ந்த வளர்ச்சியை நிச்சயமாக உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு கோவில் சொல்லித்தரேன். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கோயில்கள் ஆற்று படுகை பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு ஒரு வீரியம் உண்டு. ஆற்றோட்டம் இருந்தால் அது பயங்கர வீரியமான ஒரு கோயிலாக இருக்கும். நிறைய கோயில்கள் நீங்கள் பார்க்கலாம், ஆற்றுல இருந்தால் அது வீரியமாக இருக்கும். அதே மாதிரி தெய்வத்தில் நம்மளாக வைக்கிறது பிரதிஷ்டை. நம்ம ஒரு சாமி வந்து வச்சுருக்கோம், அது நம்மளாக வைக்கிறது. தேவர்கள் ரிஷிகள் வைக்கக்கூடிய கோயில்களும் இருக்குது, மன்னர்கள் வச்ச கோயிலும் இருக்குது. ஆனால் தெய்வமே தோன்றி சுயம்பாக மக்களுக்கு காட்சி கொடுத்தா சுயம்னு சொல்லுவாங்க. அது தெய்வமே அந்த இடத்துல வந்திருக்கும். அப்போது தெய்வம் அந்த இடத்துல எழுந்தருள் இருக்குது அப்படின்னா அந்த இடம் எவ்வளோ புனிதமானதாக இருக்கும், எவ்வளோ சக்தி பெற்றதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குரு இருக்கார், சுயம்பு குரு. இப்போ குரு பயிற்சி வருது, இந்த சுயம்பு குருவை நீங்கள் போய் பார்க்கணும். இந்த சுயம்பு குருவை பார்க்கும்போது நிச்சயம் நற்பலன் வரும். அவர் வெறும் தனியாக குருவா இல்லை, சக்கரத்தாழ்வாரோட சேர்ந்துருக்கார். வழக்கமாக நம்ம குரு அப்படின்னா எங்கள் சிவன் கோயிலில் குரு பயிற்சி எல்லா சிவன் கோயிலையும் அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் இதில் நேர்மாறாக குரு பகவான் பெருமாள் கோயிலில் இருக்கார். பெருமாளுடைய ஆயுதமான சக்கரத்தாழ்வாரோட சேர்ந்து இருக்கார். அந்த சக்கரத்தாழ்வாருமே சுயம்பு தான், அவரும் கீழே சுயம்பாக வந்தவர், குருவும் சுயம்பாக வந்தவர். வைகை ஆற்று கரையில் சித்திர ரத வல்லவ பெருமாள் என்ற கோயில் சொல்லக்கூடிய மிக அற்புதமான கோவிலிலே குருவித்துறை, சோழவந்தால் இருக்கக்கூடிய குருவித்துறை சித்திரரத வல்ல பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய சுயம்பு குரு உங்கள் வாழ்வு நிச்சயமாக நற்பலன்களை கொடுப்பாரு. குரு பெயர்ச்சி அன்று செல்லலாம், அல்லது குரு பெயர்ச்சி அன்னைக்கு போக முடியல அப்படின்னா வியாழக்கிழமை அன்று சென்று மஞ்சள் அர்ச்சனை செய்து வர, முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்து வர நிச்சயமாக 12 ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு நல்லது நடக்கும். போயிட்டு வந்த பின்னாடி ஏதோ ஒன்று, ஒரு வண்டி வாங்காதவங்க வண்டி வாங்கலாம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கலாம், வீடு கிடைக்காதவங்களுக்கு வீடு கிடைக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு மன நிம்மதியெல்லாம் இருப்பாங்க, மன நிம்மதி கிடைக்கலாம். அப்போது அந்த ஸ்தலத்தில் போய் நின்னைனாவே நிச்சயமாக வளர்ச்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலமாக சித்திரரத வல்லவ பெருமாள் குருவித்துள் இருக்கக்கூடிய குரு பகவான் கோயில் நிச்சயமாக இருக்கும். 12 ராசிக்காரர்கள் குரு பயிற்சி பலன்லாம் பார்க்க வேணா, டேரெக்டாக இங்கே போயிருங்க, 100% சக்ஸஸ் உண்டு. அருமை ஐயா. ஒரு நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யாருக்காகம்மா கேட்க போறீங்க? என்னுடைய பையனுக்கு மேம். எங்க இருந்துமா பேசுறீங்க? தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து. உங்க மகனுடைய பெயரையும் வயதையும் சொல்லிடுங்கம்மா. தம்பிக்கு பேரு சசிதரன், வயசு 17 வயசு நடக்குது மேம். ஓகேம்மா, இப்போ நீங்க குருஜி கிட்ட பேசலாம். இந்த வருஷம் சுவாமிஜி
வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? திருச்செந்தூர் சாமி ரொம்ப வணங்குறாங்க. கஷ்டி பிடிச்சிட்டு இருக்கேன். சந்தோஷம். அதாவது எனக்கு சோதனைகள் நிறைய இருக்கு. பிள்ளைக்கு வயசு 17 வயசு ஆகுது. இந்த வருஷம் +2 போறாரு. படிக்கிற ஆர்வமே இல்லாம இருக்கான். ஜாதகத்தை கொண்ட பார்த்ததுக்கு ராகுமகதாசன் நடக்குது, இன்னும் 20 வருஷத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நான் அந்த வருஷம் ஏதாவது நல்ல முறையா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். ஏன்னா பாப்பாவுக்கு அப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப வெளிநாடு அனுப்பியிருக்கேன் டாக்டருக்கு. தம்பிக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரப்படாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வரமா தவமா இருக்கேன். நானும் அம்மா, உங்க குலதெய்வ கோயில் வேலையாவதாம்மா? கட்டுமானம் ஆயிட்டு இருக்கா? இல்ல, வீடு கட்டி முடிச்சுட்டேன். இல்ல, உங்க குலதெய்வ கோயில் கட்டுமானம் ஆகுதாம்மா? குலதெய்வம் கட்டுமானம் ஆகல சார். பக்கத்துல சிவன் கோயில் தான் கட்டுமானம் ஆயிட்டு இருக்கு. ஓகே. கட்டுமானமே கும்பாபிஷேகத்துக்காக ஆகிட்டு இருக்கு. தம்பி அங்கதான் பெற்று கொடுத்தது. ஓ ரைட், ஓகே ஓகே. அதான் ஏதோ கட்டுமானம் சம்பந்தப்பட்ட கோயில்ல வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலம் உண்டு. அது மட்டும் இல்லாம குலதெய்வ அனுகூலம் கொஞ்சம் குறைவா இருக்கு. வீட்டுக்காரு அவர் சார்ந்த வேலை சம்பந்த கேள்வி இருக்காமா? ஆமா, வீட்டுக்காரு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு பலன் இல்லை. அப்புறம் இருந்தாலும் கடன் சார்ந்த கேள்வி இருக்காமா? கடன், பயங்கர கடன் பிரச்சனை. இடம் விற்கிற கேள்வி இருக்காமா? புரியுது. இடம் விற்கிறது அல்லது இடம் சார்ந்த கேள்வி தான் இருக்காமா? இடம் விற்கிறது மாதிரி இல்ல, கொஞ்சம் தொழில் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அது கைகூடுமான்னு பாக்கணும். சரி, ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ நமக்கு இதெல்லாம் ஏன் கேட்டேன்னா, அந்த ராகு சார்ந்த தொந்தரவு உங்களுக்கு உண்டுமா? அப்போது ஆனால் மருத்துவம் மூலமாக ஒரு உயர்வு பிறக்கும். தம்பியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சூது இல்லாமல் இருப்பார், அதாவது கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பார், கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருப்பார், இன்னும் சின்ன பையன் மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பார். ஆனால் நிச்சயமாக பெரிய அளவில் உயர்வு உங்கள் பையனுக்கு முருகப்பெருமான் கொடுப்பாரு, கவலைப்பட தேவையில்லை. வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் சம்பந்தப்பட்ட லாபங்கள் கைகூடி வரும். கடன் பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு காலதாமதமாகத்தான் அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு முருகப்பெருமான் அனுகூலத்தை கொடுக்குறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் த்ரோட்டு அல்லைன்னா வீசிங்கு, இந்த கர்ப்பப்பை, ஹார்மோன் சம்பந்தப்பட்ட இடர்பாடு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் நாய் வளர்த்தி வர மிகப்பெரிய உயர் வெற்றிகள் உங்களுக்கு உண்டு. தேய்பிரை அஷ்டமியை கப்புன்னு பிடிச்சிங்க. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு தொடர்ந்து பைரவருக்கு பூசணியம் போட்டு வாருங்க, கடன் சார்ந்த பிரச்சனை நிவர்த்தி தரும். ஒரு முறை தாடிக்கொம்பு, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாடிக்கொம்புல சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்யுங்க. மென்மேலும் வளர்ச்சிகள் உண்டு. எல்லாருக்குமே அனைவருக்குமே முருகப்பெருமான் பேரொருளால் இன்புற்று வாழ்க, வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றிம்மா. ஐயா, இது வரைக்கும் எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உங்களை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் நேயர்களுக்கு சேர்ந்து நிறைவு பண்ணிடலாம் ஐயா. ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா பிரசன்னத்தை பார்க்குறோம். பிரசன்னத்தில் கோயில் வரை, பெரிய கோயில்கள் முதல் சிறிய கோயில்கள் வரை கோயில் கட்டுமானங்களுக்கு பார்க்குறோம். மனுஷனுக்கும் பிரசன்னம் பார்க்குறோம். இந்த பிரசன்னம் ஏன் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஜாதக நோட்டை தூக்கிட்டு அலைஞ்சிருப்போம், நிறையா பக்கம் பார்த்துருப்போம். இப்போ அவங்க முன்னாடி காலர் சொன்ன மாதிரி ராகு நடக்குங்கிறாங்க, இது நடக்குது, இதெல்லாம் பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கிறது. பிரச்சனையை பேசணும், நம்ம சக்ஸஸ் ஆகணும், வெற்றி பெற்றே ஆகணும். நான் நம்பி தொழிலை பண்ணிட்டேன், எப்படி ஜெயிக்கணுங்கிறதுக்கு பிரச்சனை பாருங்கள். கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் ஜோதிடாலயத்தை கீழே இருக்க எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நம்மளோட முன்பதிவு வாங்கிட்டு பார்க்கலாம். அந்த பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. முருகபாடுதான் நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதியகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.